ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை இருக்கு. 15,000 சம்பளம், இன்சென்டிவ்லாம் சேர்த்தா ஒரு 20,000 கிடைக்கும். ஓகேவா? அது ஊரை சுத்துற வேலை சார். எனக்கு தலை சுத்து வரும், அதனால ஒத்து வராது. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். சரி, உட்காந்த இடத்துல உட்காந்து ஃபோன் காலுக்கு பதில் சொல்லணும். 15,000 சம்பளம். ரொம்ப கஷ்டம். கஸ்டமருங்கிற பேர்ல கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள டென்ஷன் ஆக்கி கடைசியில ஹார்ட் அட்டாக்ல கொண்டு வந்து விட்டுருவானுங்க சார். ஒரு செருப்பு கம்பெனில வேலை இருக்கு, போறீங்களா? செருப்பு கடியும் ஏன் செருப்பு அடிய கூட தாங்கிடுவேன். ஆனா அந்த செருப்பு வாடகை மட்டும் என்னால தாங்கவே முடியாது சார். செக்யூரிட்டி ஆபீசர், அதுல நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். கண்ணு முழிக்கிறதுங்கிறது நம்ம அகராதிலேயே கிடையாது. வேற ஒரு ஜவுளி கடையில சூப்பர்வைசர் வேலை இருக்கு, போறீங்களா? ஆட போங்க சார், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்க வச்சே நோகடிச்சிருவானுங்க. ஆக நோகாம நொங்கு திங்கணும்னு நினைக்கிறீங்க? நொங்கே திங்கலனாலும் பரவாயில்ல சார், நோகாம இருக்கணும், அதுதான் நம்ம பாலிசி. உங்க பாலிசிக்கு ஏத்த வேகன்சி இங்க இல்ல. தம்பி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, கால் ஆடிட்டு இருக்கேன். அது சரி, என்ன வேலையா உட்காந்துருக்கீங்க? சும்மாதான். ஒரு வேலை இருக்கு, வரீங்களா? என்ன வேலை? தோட்ட வேலை. யோ நகரியா, என்னை பத்தி தெரியாம கேட்டுக்கிட்டு. நீங்க மைசூர் மகாராஜா பேரன். ஏண்டா படிப்புக்கேத்த வேலைக்கு தான் நொண்டி சாக்கு சொல்ற? என் கூட ஒத்தாசியா வயலுக்காவது வரலாம்ல? வெயில் ஏறினா வேர்த்து விறுவிறுத்து காஞ்சி கருவாடாயிடுவோம்ல. அப்ப விடிய காலமே வந்துட்டு வெயில ஏறத்துக்குள்ள போயிடு. விடிய காலையில குளிர் வாட்டி வச்சிரும்ல. அது மட்டும் இல்ல, சேத்துல காலை வச்சா சேத்து புண்ணு வந்துரும்ல. சோத்துல கை வச்சா சோத்து புண்ணு வந்துரும். இனி சோறு திங்காத. இந்த பாரா, உருப்படியா ஒரு வேலைக்கும் போகாம வீட்டு பக்கம் வந்துடாத. அப்ப என் தாத்தா சொத்தை கொடுத்துட்டு மறு வேலை பாருங்க. இந்தா, இதுதான் உங்க தாத்தா வச்சிட்டு போன சொத்து. டேய், இப்படியே எந்த வேலை சொன்னாலும் சரிப்படாது, ஒத்து வராதுன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பா சிரிச்சு சீரழிஞ்சுதான் போவ. தம்பி, ஏதாவது தர்மம் பண்ணுங்க தம்பி. சில்லற இல்லையா? எத்தனை ரூபாய்க்கு சில்லறை வேணும் தம்பி? யோ, 10 ரூபா இல்ல, உன்கிட்ட இருக்குல்ல, கொடுத்துட்டு போ. 10 வட்டி ஆகும், பரவாயில்லையா? நீ பிச்சைக்காரனா இல்ல ஃபைனான்ஸ் காரனா? ரெண்டும் தான். இது நல்ல பொழப்பா இருக்கே. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணுங்களேன். அம்மா, அப்பா, ஐயா, பசி தாங்க முடியலையா? நம்ம ஊர்ல பிச்சைக்காரனா? ஏன்பா, பாத்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்லையா, நான் பிச்சை எடுக்கிறதுக்கு புதுசு. உங்க புண்ணியத்துல ஒரு பாத்திரம் கொடுங்க ஐயா. நல்லா இருக்குப்பா. நான் கௌரவமான பிச்சைக்காரன்யா. பாத்திரத்தோட கொடுங்க, சாப்பிட்டுட்டு பத்திரமா திருப்பி தந்துடுறேன்யா. உன் குரல் பழகின குரல் மாதிரி இருக்கே. பழகின குரலா இருந்தானே, பாகவதர் குரலா இருந்தானே. பசி தாங்க முடியல, சீக்கிரம் சாப்பாட தாங்கய்யா. வணக்கண்ணே. வணக்கம். யாருப்பா இந்த வகையில மூக்கு வரைக்கும் மூஞ்ச முடி நிக்கிற? யார் பெத்த புள்ளையோ பசின்னு வந்து நிக்கிறான். எந்த ஊருப்பா? இந்த ஊரு தான். இந்த ஊரா? இப்போதைக்கு இந்த ஊரு தான். சரி, உன் பேரு? பிச்சைமுத்து. நல்ல பேரு. படிச்சிருக்கியா? ஏன், வேலை வாங்கி தர போறீங்களா? இப்ப படிச்சிருக்கிறவன் தான் நிறைய பிச்சை எடுத்துக்கிட்டு அலையறான். உன் பேச்சே சரியில்லையே. முதல்ல உன் முக்காடை எடு. எனக்கு என்னமோ நீ முகமுடி திருடணும்னு சந்தேகமா இருக்கு. கரெக்ட். பிச்சைமுத்து, உன் முக்காடை எடுத்துட்டு அழகு முகத்தை கொஞ்சம் காட்டு. 1000 ரூபா கொடுத்தாலும் முகத்தை மட்டும் காட்ட மாட்டேன். சாப்பாடே வேணாம், ஆளு விடுங்கய்யா. நான் அப்பமே சொன்னல, இவன் முகமுடி திருடனே தான். எங்க வர? அண்ணே, 2 பழம் தாங்கண்ணே. காசு இருக்கா? காசு இல்ல, கடனா தாங்கண்ணே. கை நிறைய சம்பாதிக்கிறவனை நம்பியே கடன் கொடுக்க முடியல. உன்னை நம்பிலாம் நான் கொடுத்தா நான் நடுத்தருவுக்கு தான் வரணும். சும்மா வச்சு 2 பழம் தரக்கூடாதா? சும்மா தரத்துக்கு நான் என்ன சும்மா கடந்தா எடுத்துட்டு வரேன்? பிச்சையாவது போடுங்கண்ணே. பிச்சைக்காரனுக்கு போடுவேன்,
ஆனா உனக்கு போட மாட்டேன். நொண்டியோ முடமா இருந்தா கொடுக்கலாம். உன்ன மாதிரி நொண்டி சாக்கு சொல்றவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? பிச்சை எடுப்பேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் எடுப்பேன்னு நினைக்கல. தம்பி, சோம்பேறி குளிர்னு உழ மாட்டான். அறுப்புல பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீ வெயில் பட்டா வேர்க்கும், விடிய காலனா குளிர்னு சோம்பேறியா திரிஞ்ச. இப்போ பிச்சைக்காரனா நிக்கிற. போ, இனியாவது நொண்டி சாக்கு சொல்லி தெரியாம பொழைக்க பாரு. da